ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அர்ச்சு யோஸ்வா சேனல். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோனே சொல்லலாம். ஸோ ரொம்ப பேருக்கு வந்துட்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு தான் இந்த வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நார்த்தங்காய் தான். நார்த்தங்காய் நம்ம தோட்டத்தில் ஒரு 4 காய் கிடந்தது, நிறையாவே இருந்தது. ஸோ இது 4 கொஞ்சம் பெருசாக இருந்தனால சரி ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு அதை வந்து நம்ம ஊறுகாய் போடுறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேருக்கு இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் 4 காய் எடுத்து நான் காயாக பறிக்கையில் க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ எடுத்து நான் நல்லா அவிச்சிட்டேன். இப்போ காயை நல்லா அவிச்சிட்டு அதை நல்லா எடுத்துட்டு இட்லி சட்டியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு அதை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த காய் 4 காயும் நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் கூட அந்த காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு என்ன ஷேப்பில் கட் பண்ணிக்கணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்த்தங்காயை எடுத்துகிட்டு 4 காயும் நல்லாவே தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா தொடச்சிட்டு நல்லா ரப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆறினோன்னே நீங்கள் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நல்லா தொடச்சிட்டு தட்டுலேயுமே அந்த நம்ம எடுத்து வைக்கிற தட்டில் பிளேட்லேயுமே வந்துட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள் நான் எவ்வளோ சிறுசாக கட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ 4 காயும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். மாடியில் போய் உங்கள் வீட்டில் எங்கே இடம் இருந்ததோ அங்கே எங்கேயாச்சும் போய் நீங்கள் வச்சு எடுத்துக்கணும். ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயில் படும் மாதிரி நல்லா வச்சு எடுத்துடணும். உப்பு போட்டு குலுக்கி விட்டுக்கோங்க. ஸோ உப்பு இந்த டைமில் தான் போடணும், முன்னாடியே போடக்கூடாது. நல்லா கட் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டால் தான் அந்த ஊறுகாய்க்குள்ளே போய் சேரும் அந்த உப்பு எல்லாம். அப்போ இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்றேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா நம்ம கை படவே கூடாது. நம்ம கை ஃபஸ்ட்டு நறுக்கையில் இருந்தால் போதும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கை படவே கூடாது. அதில் நல்லா இது மாதிரி நல்லா கரண்டியால் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வெயிலில் போய் மாடியில் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ மாடியில் வந்து காய வச்சுருக்கேன் நான். இப்போ காய வச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். ஸோ காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா வாடினா போதும். வாடினோன்னே அதை நான் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் தான் நாங்கள் சமைப்போம் வீட்டில். ஸோ கடலெண்ணெயும் ஊற்றலாம், நல்லெண்ணெயும் ஊற்றலாம். நமக்கு வந்து எண்ணெய் தான் தேவை. எண்ணெய் அதிகமான எண்ணெய் எடுத்துக்கணும் ஊறுகாய்க்கு. அப்போ தான் ஊறுகாய் பொறுத்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து கடலெண்ணெய் இருந்தனால நான் வந்துட்டு அப்போதைக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, அதனால் அவங்கள வாங்கிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கடலெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு வாங்கின நல்லெண்ணெய் இருந்துச்சு, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லெண்ணெயும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி கொடுத்தேன் அது கூட. ஸோ நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் போட்டேன், காஞ்ச மிளகாய் போட்டேன். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையான அளவு எடுத்துக்கணுமோ அது அளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நிறைய நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் நமக்கு தேவையான அளவு ஊறுகாய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயிலே நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு இப்போ நம்ம ஊறுகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்து நார்த்தம்பழத்தை வந்து நம்ம அதை அந்த எண்ணெய் கூட சேர்க்குறோம். எண்ணெய் கூட நல்லா ஃபுல்லாக கையை டச் பண்ணாமல் நம்ம கரண்டியாலே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் எண்ணெயோட. எல்லாத்தையுமே நல்லா நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். சட்டி அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் அதுக்கு போதுமான எண்ணெய் அளவாக ஊற்றிக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம், வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கடையில் காஷ்மீர் மிளகாத்தூள் வாங்கி அதை போடலாம். நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இது மேலே வந்து நம்ம தனி மிளகாத்தூள் கொட்டி நமக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து பிரியிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனோமோ அது வந்து தனியாக தெரியும் நமக்கு. ஸோ அந்த நார் தேங்காய் வந்துட்டு அப்படியே நல்லா வேகணும். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அதாவது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம முக்கியமான வேலை ஒன்று செய்ய போகிறோம். இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். மிக்சியில் அரைச்சிட்டு அதை தான் நம்ம லாஸ்ட்டில் தூவி விடணும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அது நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஊறுகாயை இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அடி பிடிக்காத அளவு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஊறுகாயை நம்ம கிண்டி விடாமல் இருந்தோம் அப்படின்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ எனக்கே அடி பிடிச்சிருச்சு பாருங்கள். நான் கிண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் மொதல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நார் தேங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.